அதுல ஒன்று எதை விரும்புறீங்க? பொல்லாப்பையா, நீதியா, தேவனுடைய காரியங்களையா, உலகத்தின் காரியங்களையா? இன்னைக்கு பாருங்களேன், ஒரு திரைப்படம், ஒரு பட்டிமன்றம் 2 மணி நேரம் போது அதுல அதாவது வைத்த கண் அதாவது வாங்காமல் அந்த விழி அப்படியே இருக்குது. இதுதான் டிஸ்ட்ராக்டட். சாப்பாடு கூட பசி கூட எடுக்கல, ஆனா சபைக்குள்ள வந்துதான் பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, அப்பதான் நேரம் பார்க்குது, அப்பதான் பல காரியங்கள். ஏன் தெரியுமா? The reason you don't like the light. வெளிச்சத்தை விரும்புகிறவன் அன்பானவர்களே அந்த வெளிச்சத்துல வாழ்வதை விரும்புவான். நீ வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இன்னைக்கு ஏன் பகைக்கிறாங்க? இந்தியாவை முன்னேற்றது காரணம் மிஷனரிகள் தான். மருத்துவம், கல்வி, சாலை போக்குவரத்து, கட்டிடங்கள் எல்லா காரணம். அல்லாவிட்டால் கல்வி கூட, மொழியாக்கம், இன்றைக்கு இருக்கிற இயந்திரங்கள், இன்னைக்கு நவீன சாதனங்கள் எல்லாமே கிறிஸ்தவருடைய படைப்பு தான். ஆனால் இன்னும் கிறிஸ்தவ இருக்கிற மக்கள் ஏராளம். நம்முடைய தமிழகத்திலே கிறிஸ்தவ வீடு கிடைக்கல, கிறிஸ்தவ வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, கிறிஸ்தவர் ஒரு மாதிரியா பார்க்கிற உலகம். ஏன் தெரியுமா? they like the darkness. என்னைக்கு இருளை விரும்புறாங்களோ அன்னைக்கு வெளிச்சத்தை வெறுப்பாங்க. என்னைக்கு சபை வெறுக்கிறியோ நீ இருளை விரும்புறன்னு அர்த்தம். என்னைக்கு உன் போதுகளை வெறுக்கிறியோ அன்னைக்கு நீ இருளை வாழ்றன்னு அர்த்தம். எனவே இருளை நேசிக்கிறவன் வெளிச்சத்தை வெறுப்பான். அந்த வார்த்தை படிக்கிறேன், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அடுத்த வார்த்தை, அவன் ஒளி நிலத்துக்கு வராது இருக்கிறான். ஐ டோன்ட் வாண்ட் டு கம். நீ சபைக்கு வரதில்லை ஜனங்க, அதுவும் சத்தியம் பேசி சபைக்கு வரதில்லை. நீ வாழ்வாய், செழிப்பாய், வீடு வாங்குவாய், காரு வாங்குவாய், பங்களா வாங்குவாய், நீ எப்படி வேணா வரலாம், நீ இருக்கிற மாதிரியே வா, நீ எந்த ட்ரெஸ்ஸும் போடு, நீ எந்த அந்த அலங்கோலத்தோட வா, they like it. அடுத்த வாரம் போட்டுவது, அவன் ஏன் ஒளியை பகைக்கிறான் சொன்னால் அந்த ஒளி அவனை கிரியைகளை கண்டிக்கிறது. The light will reveal the inner life. அந்த வெளிச்சம் உள்ளான வாழ்க்கையை அது காட்டுது. நீ எப்படி இருக்கிற? பாருவேன் தந்தையின் உள்ளத்தை, யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றேன், தேவா இரக்கம் கெஞ்சுகிறேன். அந்த ஒளி அந்த ஒளி it corrects you. உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுது. உன்னுடைய பேச்சு, உன் நடை, உன் உடை, உன் காரியங்களை it corrects. அந்த வசனத்தை படிக்கங்களுங்க. தன் கிரியைகள் கண்டிக்கப்படுவதால ஊழியங்கள்ல கூட பாருங்க, ஒரு ஊழியை கண்டிக்கிறேன், அடுத்து எனக்கு எதிராக அவர் எனக்கு பேஸ்புக்ல என்னை பற்றி எழுதுகிறார், என்னை பற்றி அவர் தவறான வாழ்க்கை, தவறான காரியங்கள், அவருடைய தவறான போக்கு, உடனே ஒரு அரசியல்வாதியோடு சேர்ந்து என்னை புதுவையிலே விமர்சிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, ஒளியை விரும்புகிறவன் என்றைக்குமே அன்பாலே பொல்லாங்கை செய்ய மாட்டான். ஒளியை விரும்புகிறவன் ஒளியை பகைக்க மாட்டான். வசம் போட்டிருக்குது, அவர்கள் பகைக்கிறார்கள். அது வசம் போடுறது, தங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி. எல்லாம் அப்படித்தானே? என்னை யாரும் கரெக்ட் நான் எப்படி வேணா வருவேன், எப்படி வேணா இருப்பேன். பாருங்க, முக்காடு போட்டு வான்னு சொன்னதுனால சபை விட்டு போன மக்கள் ஏராளம். முக்காடு போட்டு வாங்க, முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுங்க, முக்காடு போட்டு பாட்டு பாடுங்க. அதனால அந்த ஒரு வார்த்தைக்காக சபை விட்டு போவாங்க எத்தனை பேர்? எப்படி சொல்லலாம்? எல்லாருக்கும் ஒண்ணாக அப்படியே சொல்லுது. தங்கள் கிரிகளை யார் கண்டிக்கிறாங்களோ அவங்களை பகைக்கிறார்கள். ஏன் ஒளியை பகைக்கிறாங்க? தன் கிரிகளை அது கண்டிக்கிறது. இதுல முதல் குறிப்பு, அதாவது ஒளி உன் உண்மை நிலை உனக்கு வெளிப்படுத்தும். இந்த வெளிச்சம் உன் உண்மை நிலை உனக்கு நீ யார், உன் நிலை என்ன, அது என்ன என்னோடு பேசும். சர்ச் மீ, ரிவீல்ஸ் மீ, நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். நிறைய நினைக்கிறாங்க இந்த தீர்க்க தரிசனம், அந்த வார்த்தை அந்த அர்த்தமே டு நோ who you are and what you are. நீர் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்துறது தரிசனம். அடுத்ததை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. நம்பர் 1, அதாவது the light will always search your life. இரண்டாவது, the light will save your life. இந்த வெளிச்சம் உன்னை பாதுகாக்கும். வாசிக்க கேளுங்கள், சங்கீதம் 27:1. சங்கீதம் 27:1. It saves you. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சம், இரண்டாவது என் ஜீவன், என் பலன், யாருக்கு பயப்படுவேன். புரிகிறேன். இட் சேவிங் ஃபோர்ஸ், உன்னை பாதுகாக்கும். தாவீது எந்த பக்கம் துரத்தப்பட்டான்,
ஒரு பக்கம் சவுல், ஒரு பக்கம் அப்சலோ, ஒரு பக்கம் எதிராளிகள் எல்லாரும் துரத்தப்பட்டாலும் அந்த வெளிச்சம் உள்ளதுனால அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சம். In other words, the light will make you save. அது அந்த வல்லமை, சேவிங் ஃபோர்ஸ். அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன். அவனுடைய கருத்து என்னவென்றால், இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன். அப்படியானால் the light will give the boldness. அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையிலே ஒரு தைரியத்தை தரும், உன்னை பாதுகாக்கும். அன்பான பிள்ளையே, எவ்வளவு கம்பீரமான வார்த்தை, யாருக்கு பயப்படுவேன். இரண்டாவது, அவர் பலனாய் இருக்கிறார், யாருக்கு அஞ்சுவேன். எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும், சொன்னேன், ஒரு பக்கம் சவுல், அப்சலோம், எதிராளிகள், அந்த மத்தியில சொன்னேன், it gives the boldness. Light will give the boldness, not only the boldness, it gives the saving force. இந்த வெளிச்சம் உன்னை பாதுகாக்கும். சொன்னேன், எல்லாம் எஸ்ல வரும். சர்ச்சிங், உன் வாழ்க்கையை ஆராய்ந்து காட்டும், நீ யாரா இருக்கிற, எப்படி இருக்க. சர்ச்சிங் ஃபோர்ஸ். இரண்டாவது, சேவிங், உன்னை பாதுகாக்கும். வெறுமையிலும் ஏழ்மையிலும் இல்லாமையிலும் துன்பத்திலும் பாடுகளிலும் it saves you. வெளிச்சம் உன்னை உனக்கு அரணா இருக்கும், உனக்கு பாதுகாப்பா இருக்கும். இரவிலும் பகலிலும் இந்த வெளிச்சம் உன்னோடு கூட வரும், அவரே வெளிச்சம். மூன்றாவது சொல்ல முடிக்கிறேன், ஷைனிங் ஃபோர்ஸ். இந்த வெளிச்சம் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும். மத்தேயு 5:16 அந்த வார்த்தை சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உன் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசமா இருக்க கடவது. The light will make you shine. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. நம்ம ஒரு ஆமையை சொல்லுங்க. இந்த வெளிச்சம் வாழ்க்கையை பிரகாசித்து தரும். சொல்லுவாங்க, படிப்பறியாதவர், பேதன் உள்ளவர், பாமர மக்கள், ஆனா இந்த உலகம் இந்த வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணும். எத்தனை ஊழியர்கள் தமிழகத்துல ஆரம்பம் சொன்னது போல அடிப்படை தேவையில்லாமல், அடுத்த வேற சாப்பாடு இல்லாம ஏழ்மையில வறுமையில வாழ்ந்தவங்களை இன்னைக்கு கர்த்தர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல அன்பாவளே ஆகாயமானத்தை பார்க்காதவர்கள் இன்றைக்கு ஆகாயமானத்திலே பறக்கிறார்கள். The Lord wants to shine your life. முதல் குறிப்பு searching force, இரண்டாவது saving force, மூன்றாவது shining force. இது உன்னை பிரகாசிப்பிச்சு. அந்த வார்த்தை பாருங்க, உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்படியானால் இந்த வெளிச்சம் நற்கிரியைகளை செய்ய உன்னை உந்தி தள்ளும். நீ எல்லாருமே துர்க்கிரிகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க. டிவி ஆன் பண்ணினாலே கொலைதான், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம். ஏன் தெரியுமா? The world is in darkness. இந்த உலகம் இருள் இருக்கிறது. நற்கிரிகளை பார்க்க முடியல, சபையில பார்க்க முடியல, ஊழியத்துல பார்க்க முடியல, குடும்பங்கள்ல பார்க்க முடியல. குட் டீட்ஸ் வேதம் சொல்லுகிறது, அந்த வெளிச்சத்துக்கு நீ பங்குதாராய் மாறினாள். அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில உதிக்குமே. ஆனால் திருமறை சொல்லுகிறது, அந்த வெளிச்சம் it always make you shine. உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணும். உன்னை கொண்டு லட்சக்கணக்கான பேரை பிரகாசிப்பிக்க பண்ணும். முடிந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும். ஒரு டிஎஸ் அவளை பிரகாசி பண்ணுகிறது, ஒரு மோகன்சி அவர்களை, ஒரு ஃபாதர் அவர்களை. அது மட்டுமல்ல, உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும். அந்த வார்த்தை அவர்கள் முன்பாக. எந்த உலகம் உங்களை தூற்றினதோ, எந்த உலகம் உங்களை தூக்கி எறிந்ததோ, எந்த உலகம் உங்களை அற்பமாய் எறிந்ததோ, அவர்களுக்கு முன்பாக the Lord will make you shine. இன்னொரு வார்த்தை, உணர்கிரிகளை கண்டு. விளம்பரம் தேவையில்லை. அதை பண்ண இதை பண்ண நீங்க, அதாவது இன்றைக்கு ஊழியங்கள் விளம்பரம் ஆயிடுச்சு. எங்க போத விளம்பரங்கள். அன்பார்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்கள் விளம்பரம் அல்ல. கவனிங்க, இன்னைக்கு ஊழியமே விளம்பரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் தான். எல்லாத்துக்கும் விளம்பரம் வேண்டாம். வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. அவர் சொல்லுகிறார், உங்கள் கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. எத்தனை அருமையான வார்த்தை. என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார், என் மூலமாக அநேகரை பிரகாசிப்பிக்க வைக்கிறார். அதே என்னால் பிதா மகிமைப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலே ஒரு சின்ன கேள்வி.
சின்ன கேள்வி, அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறதா, உதித்திருக்கிறதா? அந்த வெளிச்சத்தினால் நீ பெற்ற பயன் என்ன? அந்த வெளிச்சத்தினாலே உன் மூலம் மக்கள் பெற்ற பயன் என்ன? You enjoy the light. You are blessed by the light. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், நீ மகிழ்ந்து களி கூறுகிறாய். ஆனால் அந்த வெளிச்சத்தின் மூலமாக எத்தனை பேர் கை கொண்டிருக்கிறார்கள்? யோவான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் வெளிச்சத்தில் களி கூற ஆசைதான் இருந்தான். செய்தி கேட்டுக்கொண்டு நம்புகிற பிள்ளையே, இந்த வெளிச்சம் உதிக்கும் போது ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வாதம் வைப்பார். ஒரே ஒரு காரியம், அவ என்கவுண்டர்ட் த லைட். அந்த ஒளியோடு கூட உனக்கு பரிச்சயம் உண்டா? அந்த ஒளியோடு கூட உனக்கு பங்கு உண்டா? அந்த ஒளியோடு கூட உனக்கு ஒரு தொலைவு உண்டா? என்கவுண்டர். அந்த வெளிச்சம் உன்னை பாதித்திருக்கிறதா? உன்னை பாதித்திருக்கிறேனால் அறிவு உண்டாகும், பசுத்தம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், எல்லாவற்றுக்கு மேல உயர்வு உண்டாகும். இரண்டாவது, இதுவரை அந்த வெளிச்சத்துக்குள்ளே வராவிட்டால் சின்ன சந்தர்ப்பம், வெளிச்சத்துக்கு வாருங்கள். நானே மெய்யான வெளிச்சம், நானே ஜீவ ஒளி. அந்த வெளிச்சம் வரும்போது அன்பானவர்களே, உங்களை கொண்டு அசாத்தியங்களை தேவன் செய்வார். ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரம்பத்தில் the light will force in you, உந்தி தள்ளும். For what? To shine, to sharing, searching. உன்னை தேடும் மனிதனாய் மாற்றும், அடுத்தவர்கள் கொடுக்கிற மனிதனாய் மாற்றும். மூன்றாவது, பிரகாசிப்பிக்கிற மனிதனாய் மாற்றும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, இந்த வெளிச்சம் அறிவோடு அல்ல, அனுபவமாய் மாறட்டும். தொடர்ந்து இந்த வெளிச்சத்தினுடைய 3 தன்மைகளை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். வெளிச்சம் எதற்கெல்லாம் ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது? The figure of the light. இரண்டாவது, the function of the light, வெளிச்சத்தின் பயன்பாடுகள். மூன்றாவது, the failure of the light, அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்ன நடக்கும்? 3 காரியங்கள் திரும்ப சொல்லுகிறேன். The figure of the light, வெளிச்சத்தினுடைய அந்த பல பரிணாமங்கள் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஃபங்க்ஷன், மூன்றாவது ஃபெயிலியர். இதைத்தான் ஆண்டவர் மத்திய 5:14 சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, உடைய கருத்து என்னவென்றால் 2 வார்த்தைகள். ஒன்று, you have a spiritual influence, மறைந்திருக்க மாட்டாது, மலையின் மேல். அப்படியானால் வெளிச்சத்துல வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்றைக்குமே கீழே அல்ல, மேலேதான். அது எப்படி சொன்னால், மலையின் மேல், உயரமான, உன்னதமான, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக. இன்றைக்கு வெளிச்சத்தில் நடக்கிற ஒருவருக்கு விளம்பரம் தேவையில்லை. அன்பானவர்களே, ஒரு மனிதன் வெளிச்சத்தில் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாய் அன்பானவர்களே பள்ளத்தாக்கில் அல்ல, மலையின் மேல். அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்படியா அந்த வெளிச்சம் உங்களை எங்கே கொண்டு போகும்? உன்னதமான, மேலான, அன்பான கொடுமுடியின் எல்லைக்கு உங்களை கொண்டு போகும். இன்றைக்கு மக்கள் விரும்புவது எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும், அது நல்லதுதான். ஆனால் ஜனங்கள் உங்களை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் வெளிச்சமா இருந்தாலே, அந்த தேவனுடைய வெளிச்சத்தில் நடந்தாலே யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அநேகரை நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ண முடியும். அதை எப்படி சொன்னாங்க புரியும்? There will be a spiritual radiance. அந்த ஒளி கதிர்கள் அன்பானவர்களே ஜனங்களை ஊடுருவி செல்லும், ஜனங்கள் உள்ளங்களிலே அது ஊடுருவி பாயும். எனவேதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அது மறைந்திருக்க மாட்டாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, if you are really walking in the light, நீங்கள் வெளிச்சமாயிருந்தால், அந்த வெளிச்சத்தின் பாதையில் நடந்தால், திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். அல்லாவிட்டால் உங்களை தேடி ஜனங்கள் ஓடி வருவார்கள். இன்றைக்கு விளம்பரங்கள் ஏராளம், இந்த ஊடகத்திலே விளம்பரங்கள், இந்த போஸ்டர்ல விளம்பரங்கள் இல்லை என்பார்களே, அது அவளுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்கள் வெளிச்சத்தில் இருப்பீரானால் தேவன் உங்களை உயர்ந்த அனுபவத்துக்கு கொண்டு போவார், இந்த உச்சிக்கு கொண்டு போவார். இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த ஊழியத்தில் இருக்கிற பலரை பார்க்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த தேவனோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு மறைந்திருக்க முடியாது. நிச்சயமாய் அவர்கள் அன்பானவர்களே
அநேகரை இழுத்துக் கொள்வார்கள். அப்படி பேசும் போதே, அவளோடு பழகும் போதே. நேற்று கூட தந்தை பெர்க்மான்ஸ் அவளோடு கூட சில நிமிடங்கள் பேசும்படியான ஒரு வாய்ப்பு. அவளோட பேசும்போதே ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை உணர முடிகிறது. அவரோடு பேசும்போதே தேவனுடைய கிருபையை உணர முடிகிறது. அதாவது அந்த வெளிச்சத்தில் வாழ்கிறவர்கள் அநேகரை தன் பக்கம் இழுப்பார்கள். அவருடைய பேச்சிலே ஒரு இன்பம், அவருடைய பேச்சிலே ஒரு அமைதி, அவருடைய பேச்சிலே அன்பானவர்களே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர முடியும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அவர் அது மறைந்திருக்க மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஒருவேளை உலகம் உங்களை அறியாமல் இருக்கலாம், நீங்கள் பிரபலமான இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. வெளிச்சத்திலே நீங்கள் வாழுங்கள். அந்த வெளிச்சத்தோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இணைத்துக் கொள்ளும் போது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாளும் இந்த பூமியில மறைந்திருக்க மாட்டார்கள். உங்களை தேடி மக்கள் வருவார்கள். இன்றைக்கு யாரை தேடியும் எனக்கு ஊழியம் வேண்டும், எனக்கு கூட்டம் வேண்டும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வெளிச்சத்திலே வாழும் போது ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். அது மட்டுமல்ல அன்பார்களே, அந்த தேடி வருகிற வார்த்தை மட்டுமல்ல, 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீடு மட்டுமல்ல, உங்கள் கிராமங்கள், உங்கள் பட்டணங்கள், நீங்கள் இருக்கிற எந்த தேசமானாலும், திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். இன்றைக்கு அன்புதேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கை ஒருவேளை மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத மனைவி, மனம் திரும்பாத பிள்ளைகள், மனம் திரும்பாத பெற்றோர், அப்படிப்பட்ட வாழ்க்கையில அவர்களுக்கும் உங்கள் வெளிச்சம், அவர்களுக்கும் உங்கள் வெளிச்சம் அது பிரகாசிக்கும். ஒரு வார்த்தை திரையில பாருங்கள், வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். என்னுடைய அனுபவம், ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். என் குடும்பத்தில் நான் மாத்திரம் ஆண்டவரை அறிந்தேன். என் பெற்றோர், என் உடன்பிறப்புகள், சகோதர சகோதரர்கள் யாருமே அறியவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய செய்தி. வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. அந்த வாழ்க்கை பேசும். அந்த சத்தியம் உண்மை. வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆரம்பத்திலே தவறான வார்த்தை, தவறான காரியங்கள், தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்த என்னுடைய குடும்பத்தார் இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, வெளிச்சத்திலே வாழும் போது அது சற்று கடினமான ஒன்று. ஆரம்பத்திலே சொன்னேன், there are many challenges to walk in the light. அந்த வெளிச்சத்துல நடப்பது என்பது சற்று சவாலான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே பார்க்கிறோம், இருளில் வாழ்கிறவர்கள் பிரகாசமா இருக்கிறார்கள், வெளிச்சத்திலே வாழ்கிறவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள். doesn't matter. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த வெளிச்சத்திலே நீ வாழும் போது உன் வீட்டார் உங்களை பார்ப்பார்கள். எவ்வளவு கொடூரமான மக்களா இருக்கலாம், தீவிரா இருக்கலாம், பயங்கர வைராக்கியம் உள்ள மக்களா இருக்கலாம், ஆனால் அந்த வெளிச்சத்திலே நீ வாழும் போது அந்த வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும். உங்கள் வெளிச்சத்திலே அநேகர் நடந்து வருவார்கள். தொடர்ந்து இந்த வெளிச்சத்திற்கு உவமையாக திருமறை சொல்லுகிற ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, the figure of the light. அதற்கு விளக்கு வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணெய் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய ஜுவாலை வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு 4 காரியங்களை ஆவியானவர் வெளிச்சம் சொல்கிறார். முதல் வெளிச்சம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், முதல் வார்த்தை, உங்கள் சரீரமானது வெளிச்சம். படிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்று அறியீர்களா? இங்கே நான் சொல்லப்பட்ட விரும்புகிற வார்த்தை உங்கள் சரீரமே ஒரு வெளிச்சம். எனவே ஆண்டவர் சொன்னார், கண்ணான வெளிச்சமா இருந்தால் சரீரம் முழு வெளிச்சமா இருக்கும். உங்கள் சரீரம் அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். இது சொல்லப்பட்டால் அன்பா, இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, உங்கள் சரீரமே வெளிச்சம் தான். wherever you go, whatever you speak, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வெளிச்சத்தின் வார்த்தைகள். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் பிரகாசம். அந்த வார்த்தையை படிக்கிறேன். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களுக்குள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். அதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அது
உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும் வெளிச்சம் தருவதல்ல, உலகத்துக்கே வெளிச்சம். தொடர்ந்து ரோமர் 8:9 என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பார்களே, அந்த வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் தரும். ரோமர் 8:9 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர், இந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களால், அதாவது ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால், அன்பானவர்களே, யூ cannot walk in the flesh. நீங்கள் நடக்கவே முடியாது. மூன்றாவது குறிப்பு, நீதிமொழி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வெளிச்சம் அன்பானவர்களே உங்கள் உள்ளத்தில் உள்ளவர்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்கேனை விட, எக்ஸ்ரே விட வலிமை வாய்ந்தது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அது அந்த ஆவி, அந்த கர்த்தர் தந்த தீபம், வெளிச்சம், ஆங்கிலத்துல வெளிச்சம் என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வெளிச்சம் உங்களை நீங்கள் யார் என்று சொல்லும். நீங்கள் நடக்கும் பாதை, நீங்கள் பேசும் வார்த்தை, எல்லாவற்றையும் அது ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லும். The fear of the light. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், the function of the light. அந்த வெளிச்சம் என்ன வேலைகளை செய்கிறது? அதே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 3 வார்த்தை. It must shine privately, it shine publicly, it shine purposefully. 3 வார்த்தைகளை கவனியுங்கள். அது அந்தரங்கத்தை கூட, அந்தரங்கத்தில் இருக்கிற மனிதர்களை கூட உங்கள் பக்கம் கொண்டு வரும். 5:15 அந்த வார்த்தை வீட்டில் உள்ள யாவருக்கு வெளிச்சம். That means it shine your private life. இரண்டாவது, it shine your public life. 14ஆம் வசனம் உலகத்துக்கு. ஒரு சொன்ன வீடு as a personal. இரண்டாவது 14 பப்ளிக், இந்த உலகத்துக்கே வெளிச்சமா இருக்க முடியும். விளம்பரங்கள் தேவையில்லை. இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை. ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு விளம்பரங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. வேண்டாம், விளம்பரங்கள் நிரந்தரம் அல்ல, கர்த்தர்தான் நிரந்தரம். யாரும் யாரையும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட பணம் கொடுத்து தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்கிற மக்கள் ஏராளம். மிகப்பெரிய இந்த கட் அவுட் பிளக்ஸ் எல்லாம். உண்மை என்னவென்றால், அன்பானவர்களே, தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், the function of the light. அது என்ன செய்யும் என்றால், உங்களை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். பப்ளிக்லி. இரண்டாவது பிரைவேட்லி. மூன்றாவது பர்பஸ்ஃபுல்லி. இந்த வார்த்தை சொல்லுகிறேன். 16ஆம் வசனம் அவருடைய நற்கிரியைகளை கண்டு. ஒரு வெளிச்சம் உன் நற்கிரியைகளை வெளியே கொண்டு வரும். the purpose. ஏன் வெளிச்சத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், உன் நற்கிரியைகள் வெளியே கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை பிதா மகிமைப்படுத்தப்பட வேண்டும். This is a purpose. ஆரம்பத்தில் சொன்னேன் பிரைவேட், இரண்டாவது பப்ளிக், மூன்றாவது பர்பஸ். நோக்கம் என்னவென்றால், ஏன் வெளிச்சத்துக்கு வாழ வேண்டும்? பிதா மகிமைப்படுவார். அந்த வார்த்தை படிக்கிறேன். பிதா, மத்தேயு 5:16 உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியா. யார்? மனிதர்கள். ஒரு சின்ன கேள்வி, உங்களை பார்க்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறார்களா? உங்கள் பேச்சு, உங்கள் வார்த்தை, நடை, உடை, ஜீவியம், உங்கள் செயல்பாடுகள், மக்கள் இருக்கிற அந்த உறவின் முறைகள் நம்மை பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு அல்ல. இவனா இல்லை என்பார்களே, ஏன் எப்படி செய்தாய் என்று நாம் உலகத்தாரை கேட்க வேண்டும் ஒழிய ஒரு உலக மனிதன் நம்மை பார்த்து கேட்கக்கூடாது. அபிமெலேக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்டான், நீ ஏன் எப்படி செய்தாய்? இது நல்ல வார்த்தை இல்லை. அன்பார்களே, நாம் தான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமே ஒழிய நம்மை 4 பேர் கேள்வி கேட்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. சோ நான் சொன்ன வார்த்தை the purpose. தேவன் உங்களை கொண்டு தம்முடைய அனந்த ஞானத்தை, அனந்த திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். தொடர்ந்து நான் சொல்ல விரும்புகிற அடுத்த வார்த்தை the failure of the light. அந்த வெளிச்சத்துக்குள் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் வருகிற தோல்விகள் என்ன? படிக்கிறேன் கேளுங்கள். 5:15 இன்னைக்கு ஏன் வெளிச்சம் இல்லை என்பார் நபர்வாங்க. the busyness. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் எதிர்பார்க்காத, தேவன் சொல்லாத பல காரியங்களிலே ஆல்வேஸ் பிஸி. வேண்டாம் அன்பானவர்களே. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த 5:15
திரும்ப சொல்லுகிறேன், அதை மரக்காலால் மூடி வைக்காமல். அப்படியானால் விளக்கு தண்ணி மேல வைப்பார்கள். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அதை மரக்கால் மேல் மூடி வைக்காமல். அதுக்கு இன்னொரு கருத்து என்னவென்றால், you will not be in a wrong place. இது தவறான இடத்தில் இருக்க மாட்டீங்க. இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, வாழ்க்கையில இந்த பிஸி you will lose your shining. வெளிச்சம் மங்கிவிடும். அன்பானவர்களே, அதை யோசித்து பாருங்கள். அந்த 5:15 தண்டின் மேல் வைப்பார்கள், the lamp post. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயரத்தில் வைக்க விரும்புகிறார். அவருடைய வெளிச்சத்தினுடைய தோல்விகள் என்ன அன்பானவர்களே? அதாவது அது மூடி வைக்கப்படும். உங்களை மூடி வைக்க அல்ல, உங்களை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டு. ஆர் யூ ஹைடிங்? இன்னைக்கு வெளிச்சத்தில் நடக்காதவர்கள், அவர்கள் என்னைக்குமே அவர் வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். மனாந்தரம், பாடுகள், போராட்டங்கள், ஆல்வேஸ் பிஸி. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, அது ஏன் வெளிச்சத்துக்குள்ள வரணும் என்று சொன்னால், அந்த சொல்கிறது சோம்பேறித்தனம். லூக்காஸ் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதாவது லேசினஸ். அந்த வார்த்தை படிக்கிறேன். விளக்கை கொளுத்தி ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், அடுத்து கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். 2 காரியங்கள் அன்பானவர்களே. விளக்கை கொளுத்துவது என்பது ஒரு செயல். இரண்டாவது அன்பானவர்களே, அடுத்த ஒரு வார்த்தை போட்டுருக்குது, பாத்திரத்தை மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்க மாட்டான். ஒரு புள்ளி நினைக்கிறேன். அதாவது சோம்பேறித்தனம். விளக்கை கொளுத்தி இருக்கிறோம், இதற்காக வீட்டுக்கு வெளிச்சம் தரும்படி. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அதை அன்பான பாத்திரத்திலே போடு மூடி வைக்கிறது. நீங்கள் பாத்திரத்திலே மூடி வைக்கப்படும்படியாக தேவன் அழைக்கவில்லை. உங்களை தேவன் உலகத்திற்கு வெளிச்சம் காட்ட. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க. உலகத்துறையில் இருக்கலாம், ஒருவேளை இசைத்துறையில் இருக்கலாம், ஒருவேளை ஆன்மீக துறையில் இருக்கலாம். அலுவலகத்திலே God wants to make you shine. உங்களை பார்க்கணும், கேட்கணும், எப்படி உங்களால செய்ய முடியுது. உங்களுடைய புது திட்டங்கள், புது தீர்மானங்கள், புது யோசனைகள் அன்பாவனையில் இருக்கிற அந்த நிறுவனத்திற்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டிலின் கீழ் வைக்க மாட்டான். அப்படியானால் ஆரம்ப சொன்ன the purpose, விளக்கு தண்டின் மேல். 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். the failure of the light. நம்பர் 1, அன்பாவளே, அந்த விளக்கை சரியாய் பயன்படுத்துங்கள். 2வது, அந்த விளக்கு, அந்த 2 வார்த்தை. 1, சோம்பேறித்தனமான வாழ்க்கை வேண்டாம், தேவன் விரும்பாத வாழ்க்கை வேண்டாம், தேவன் விரும்புகிற வாழ்க்கையை செய்வோம். இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், வருங்கால சந்ததிக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக வெளிச்சமாக இருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, நீரே மெய்யான ஒளி. பாடுகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், இல்லாமையிலும் இயலாமையிலும் முதலா இருப்பீராக. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, the source. 2வது இந்த கால இடைவெளி எல்லாவற்றும் மத்தியிலையும் ஆண்டவர் மையப்படுத்தின வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கு சகாயம் பண்ணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளையே, வெளிச்சத்துக்கு தூரமாய் அல்ல, வெளிச்சத்துக்கு பக்கத்துல அறிவை தரும், பசுத்தத்தை தரும், நீதியை தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பார்க்கிற ஒன்றை விட உங்களை மிக பிரபலமாக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். God bless you. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com.
எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.